வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். கல்வி மூலமாக மட்டுமே தனிநபர்கள் சுயசார்பை எட்ட முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுள்ளனர். தென்மேற்கு பருவமழை வரும் 4ஆம் தேதி கேரளத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வியால் மட்டுமே தனிநபர்கள் வாழ்க்கை திறன்களை மேம்படுத்திக் கொண்டு சுய தெளிவு மற்றும் சுயசார்பை எட்ட முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசின் பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் வரும் பழங்குடி மாணவர்கள் இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவரை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார். குடியரசுத் தலைவர் உரை குறித்து கூடுதல் விவரங்கள். அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களால் உயர்கல்வி மற்றும் இதர வாய்ப்புகள் அதிகரித்து பழங்குடி மாணவர்களின் வாழ்க்கையே மாறியிருப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் கல்வி மற்றும் சமூக பொருளாதார ரீதியில் முன்னேறினால்தான் நிஜமான வளர்ச்சி சாத்தியமாகும் என்று அவர் கூறினார். இந்தியாவில் திறமைகளுக்கு பஞ்சமில்லை என்றாலும் திறமைகளை சரியாக கண்டுபிடித்து வளர்க்க தேவை இருப்பதாக குடியரசுத் தலைவர் மேலும் குறிப்பிட்டார். தெலுங்கானா மாநிலம் இன்று உதயநாள் கொண்டாடுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வளமான கலாச்சார மரபுகளும் கடினமாக உழைக்கும் மக்களும் அடங்கிய தெலங்கானா மாநிலம் நாட்டின் வளர்ச்சி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளில் முக்கிய பங்களித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். படைப்பு திறன் மற்றும் வர்த்தக நுணுக்கங்களுக்கு பெயர் பெற்றவர்கள் தெலங்கானா மக்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகத்தான வரலாறு மற்றும் கலாச்சாரத்துடன் கூடிய தெலங்கானா துணிச்சல், மன உறுதி மற்றும் போராட்ட குணத்தின் சின்னமாகவே திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னேறிய இந்தியா என்னும் கனவை நனவாக்கும் திசையில் தெலங்கானா மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதி அளித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்களும் தெலங்கானா மக்களுக்கு உதயநாள் வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். நாட்டின் சுகாதாரத்துறை மருத்துவ சிகிச்சைக்கு அப்பாற்பட்டு நோய் தடுப்பு, வலி நிவாரணம், மறுவாழ்வு மற்றும் முதியோர் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலான விரிவான கட்டமைப்பாக மேம்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். இன்று பஞ்சாப் மாநிலம் பதிண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 2ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் தகவல்கள். நாட்டில் 1,82,000 ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர்கள் மூலம் முதல்நிலை மருத்துவ சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்தார். 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் ஆஷா பணியாளர்கள் மற்றும் முன்னிலை சுகாதார பணியாளர்கள் மூலம் உடல் பரிசோதனை செய்து கொள்ள ஊக்குவிக்கப்படுவதாக அவர் கூறினார். இதுவரை 36 கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனையும் 17 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனையும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 3ஆம் நிலை மருத்துவ வசதிகளை மக்களுக்கு வழங்குவதில் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் ஆற்றி வரும் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றும் திரு நட்டா குறிப்பிட்டார். பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவமனையில் குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான மருத்துவ தலையீடுகள் மையத்தையும் விழாவின் போது அமைச்சர் திறந்து வைத்தார். மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணுவியல் திறனுடன் கூடிய நெடுஞ்சாலைகளின் புதிய யுகத்தை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாக மின்சார வாகனங்களுக்கான தேசிய நெடுஞ்சாலைகள் துறை இயக்குனர் திரு அபிஜித் சின்ஹா கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாட்டில் உருவாகி வரும் புதிய வசதிகளால் எளிதான போக்குவரத்து தொடர்புகள், திறம்பட்ட சரக்கு போக்குவரத்து மற்றும் மேம்பட்ட சாலை பாதுகாப்பிற்கு ஏதுவாகும் என்றார். மின்னணு வாகனங்களுக்கு ஏற்ற நெடுஞ்சாலை கட்டமைப்பில் ஒருங்கிணைந்த சார்ஜிங் வசதிகள் மற்றும் அவசர சூழல்களை எதிர்கொள்வதற்கான வசதிகள் இடம்பெறும் என அவர் மேலும் தெரிவித்தார். குடியிறக்கம் மற்றும் வெளிநாட்டினர் தொடர்பான விதிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் திருத்தி அறிவித்துள்ளது. 180 நாள் விசா அடிப்படையில் இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டினர்
விசா நீட்டிப்பு பெற விரும்பினால் 180 நாள் முடிவதற்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என திருத்தப்பட்ட விதிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 180 நாள் முடிந்த பின்னரும் 14 நாள் வரை பதிவு செய்து கொள்ளலாம் என முந்தைய விதிமுறைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இனி இத்தகைய தாமத பதிவுகள் அவசர சூழலில் மட்டுமே அனுமதிக்கப்படும். புதிய விதிமுறைகளால் எவரேனும் பாதிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட உத்தரவு பெறப்பட்ட 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் அதிகாரிகள் பிரச்சனையை விசாரித்து 30 நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கென தற்போது முதல் முறையாக ஆன்லைன் மேல்முறையீட்டு வசதிகளும் நிறுவப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. உச்சநீதிமன்றத்தின் 5 புதிய நீதிபதிகளுக்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் திரு ஷீல் நாகு, திரு ஸ்ரீ சந்திரசேகர், திரு சஞ்சீவ் சச்தேவா, திரு அருண் பள்ளி, மூத்த வழக்கறிஞர் திருமதி வி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட மொத்தமுள்ள நீதிபதி பதவிகளின் எண்ணிக்கையை 34 38 உயர்த்துவதற்கான அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட சில வாரங்களில் புதிய நீதிபதிகள் பதவியேற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டிற்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகள் புதுடெல்லியில் நாளை நடைபெறும் விழாவில் வழங்கப்பட உள்ளன. நாடு முழுவதிலுமிருந்து 42 சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு இவ்விழாவின் போது விருதுகள் வழங்கப்படும். தீன்தயாள் உபாத்யாயா பஞ்சாயத் சதத் விகாஸ் பிரிவின் கீழ் விருது பெறும் 34 கிராம பஞ்சாயத்துகளுக்கும், நானாஜி தேஷ்முக் சர்வோத்தம் பஞ்சாயத்து சதத் விகாஸ் பிரிவின் கீழ் விருது பெறும் 8 கிராம பஞ்சாயத்துகளுக்கும் இதில் அடங்கும். சம்பந்தப்பட்ட கிராம பஞ்சாயத்துகளின் தலைவர்கள் தாங்கள் பின்பற்றும் சிறந்த நடைமுறைகள் குறித்தும் நாளைய விழாவின் போது எடுத்துக் கூற உள்ளனர். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடத்திற்கு வரும் 8ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் என்றும், போட்டி இருந்தால் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மயிலம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற திரு CV சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து கடந்த மே 7ஆம் தேதி ராஜினாமா செய்ததால் காலியான இடத்திற்கு தற்போது தேர்தல் நடைபெறுகிறது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி இன்று புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான் ஊழியர்களுக்கு புகையிலை எதிர்ப்பு உறுதிமொழி செய்து வைத்தார். தொடர்ந்து அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா தலைமையில் தமிழிலும் புகையிலை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்கோடியில் தமிழக கேரள எல்லையின் குறுக்கே பரவியுள்ள அகஸ்தியமலை சூழலியல் வனப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் சூழலியல் பாதிப்புகளை சரிப்படுத்தவும் காலக்கெடு அடிப்படையிலான திட்டம் ஒன்றை உருவாக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்புகளையும் மீறி நீண்ட காலமாக ஆக்கிரமிப்பு தொடர்வதால் ஆக்கிரமிப்பாளர்களை நேரடியாகவும் சட்ட ரீதியிலும் வெளியேற்ற விரிவான நடவடிக்கை தேவை என்று நீதிபதி திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தனது உத்தரவில் கூறியது. தென்மேற்கு பருவமழை வரும் 4ஆம் தேதி வாக்கில் கேரள பகுதிகளில் தொடங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி மூலமாக மட்டுமே தனிநபர்கள் சுயசார்பை எட்ட முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் JP நட்டா கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுள்ளனர்.
தென்மேற்கு பருவமழை வரும் 4ஆம் தேதி கேரளத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.